வணக்கம் ஐயா. தோஷத்திலேயே ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க, பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் எதனால் ஏற்படும், யாரால் ஏற்படும், எப்படி ஏற்படும், அதற்கான தீர்வுகள் என்ன, அதை கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது தான். அது என்ன சார் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவரை வதை செய்வதனால் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த பிரம்மஹத்தி தோஷம். ராமனுக்கு ஏற்பட்டு இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ராமேஸ்வரம் ராமநாதீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கிறது. ஸோ எதனால் ஏற்பட்டுச்சு ராமனுக்கு? ராவணனை வதம் செய்ததனால ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. ஸோ அப்போது ஒரு உயிரை வதம் செய்வதனால, இது மனிதன் மட்டும் இல்லை, அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொரு மனிதனுக்கோ அல்லது இன்னொரு உயிரினத்துக்கோ எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அப்படி எடுக்கும் பொழுது இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரியே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல நிலையை கொடுக்கும். அப்போ பிரம்மஹத்தி தோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, குருவும் சனியும் சம்பந்தப்படும் பொழுது, இணையும் பொழுதோ அல்லது பார்வைப்படும் பொழுதோ இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அப்போது குரு சனியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்துரும். பிரம்மஹத்தி தோஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையிலையும் உடல்நிலையிலையும் கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த தோஷங்கள் எல்லாமே வம்சாவளி அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சார்ட் மூலமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த தோஷங்கள் எந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுக்கும்? உடல் ரீதியான தொந்தரவு கொடுக்குன்னு சொன்னோம். அப்போது இந்த உடலில் எந்தெந்த ஆர்கான்லாம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதோ, நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதோ அந்த உறுப்புகளில் தான் பிரச்சனை ஏற்படுத்தும். எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த உறுப்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதோ, ஹார்ட் இல்லாத வாழ முடியாது, கல்லீரல் இல்லாத வாழ முடியாது, கிட்னி இல்லாத வாழ முடியாது, கணையம் இல்லாத வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த உறுப்புகள்லாம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாதோ, கை இல்லைன்னா வாழலாம், கால் இல்லைன்னா வாழலாம், கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எந்த உறுப்பு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதோ அந்த உறுப்பில் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய விளைவு. கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஸோ இதுதான் உயிரோடு இருந்து செத்த பிணத்துக்கு சமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம். உயிர் மட்டும் இருக்குது, ஆனால் ஏன் இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதுதான் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய விளைவு. அதே மாதிரி இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும் பொழுது குருதோஷமும் சேர்ந்து வரும். குருதோஷமும் சேர்ந்து வரும். ஸோ இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவர்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய வளர்ப்பில் நல்லபடியாக வளர மாட்டாங்க. என்னோட பேச்சு என் பையன் கேட்குறதே இல்லைங்க, என் பொண்ணு கேட்குறதே இல்லைங்கன்னா அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். இவர்களுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவர்கள் பழமையான சிவாலய வழிபாட்டின் மூலமாக, தொடர்ந்து சிவாலய வழிபாட்டின் மூலமாக இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தீர்த்து கொள்ளலாம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தோஷத்தை தீர்ப்பதற்கு வழி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த தோஷத்துக்கான பரிகாரமே செய்யணும். இந்த தோஷத்தை பரிகாரத்திற்கு போயிட்டு வந்த எத்தனையோ பேர் விபத்தில் சிக்கியதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதனால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பரிகாரத்தின் மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு
பரிகாரம் செய்ய வேண்டும், எல்லாரும் செய்துவிடக் கூடாது அப்படிங்கிறத மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிரசன்னத்தின் மூலமாக முழுமையான தீர்வுகள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வழிபாட்டில் பிரம்மகத்திக்கு மகாலிங்கேஸ்வரர் சுவாமி வழிபாடு நம்ம காலகாலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது வழக்கம். ஸோ அங்கே வந்து தினந்தோறும் பூஜை முறைகள் நடக்குது. குறிப்பாக அனுச நட்சத்திரம், சனிக்கிழமைகள் இதில் வந்து அங்கே அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பரிகார முறையும் செய்யலாம், அவர்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு வழி இருந்தால் மட்டுமே. நன்றி.